எதுக்காகப்பா கட்டுறாங்க? அது உண்டியல் வைக்கிறதுக்காகடா. மணினா என்னப்பா? டேய், அது கோயில்ல பூஜை எப்ப அடிக்கிறதுடா. அப்ப நம்ம வீட்ல இருக்கிறது? ஏய், அது சைஸ்ல சின்னதுடா, மினிடா. நம்ம எதுக்காகப்பா இங்க வந்திருக்கோம்? டேய், இது தேவையில்லாத மேட்டர் தானே. அத நான் உன்கிட்ட சொன்னேன்னா டிபார்ட்மெண்ட் சீக்ரெட் லீக் ஆயிடாதா? சீக்ரெட்னா என்னன்னு கேட்றாத. சீக்ரெட்னா என்னப்பா? சீக்ரெட்னாடா. டேய் நாயே, என்ன தொந்தரவு பண்ணாதடா. அவ்வளவு ஈஸியா உன்கிட்ட சீக்ரெட் சொல்லுவனாடா. டேய், இந்த கோயில்ல ஒரு மணி இருக்குங்கிறதையோ, அந்த மணியை வெளிநாட்டுக்கு கடத்திட்டு போறதுக்காக ஒரு கும்பல் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறதையோ, அதை முறியடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்றதே உன்கிட்ட சொல்லுவேனா? சொன்னா நான் ஒரு இன்ஸ்பெக்டர்ன்றது வெளியே தெரிஞ்சிடாதா? இந்த மேட்டர் ஒரு 4-5 கபோதி நாய்கள் ஒட்டு கேட்றாதா? ஒட்டு கேட்டா என்னுடைய ப்ரமோஷன் பாதிக்கப்படாதா? அதனால சீக்ரெட்டை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி மேட்டர்லாம் இப்படி பப்ளிக்ல வச்சு கேட்காதடா. என்கிட்ட வந்து ரகசியமா கேட்கணும். ஓகேயா? நீ தானே பக்கத்துல. சரி வா போலாம். கல்லா பிழையும் காண்டாமணியை திருடிய விளையையும் பொறுத்தருள்வாய் கட்சியே. அப்பா, நீ தேடி வந்த மணி. சும்மாரா சனி. ஓம் மணிகண்டேஸ்வராய நமக. வாங்க வாங்க, பிரசாதம் எடுத்துங்க. இதெல்லாம் இருக்கட்டும், இந்த கோயில்ல எது விசேஷம்? சக்கரை பொங்கல். வேற வேற வேற. வெள்ளிக்கிழமை புளியோதரை. இந்த மாதிரியே ஆயிட்டேரியா நீரும். என்ன சுவாமி, கோயிலுக்குன்னு வேற விசேஷம் கிடையாதா? 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 ஓ, மணியை காட்டுறீங்களே, ரொம்ப விசேஷம்னா. இந்த மணிக்குன்னு ஏதாவது பாட்டு இருக்குதா? புராதன பாட்டு இருக்க சொல்லுங்க. பேசா. கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ. ஆடா பாவிங்களா, அதுக்குள்ள இந்த பாட்டை புராதன பாட்டாக்கிட்டீங்களா? நான் அதை கேட்கலையா. உண்மையிலேயே புராதன பாட்டு ஓலைச்சுவடியில எழுதின பாட்டு இருக்குமே இந்த மணியை பத்தி. இருக்க, அதை சொல்லுங்க. மணியதன் மாண்பு கேளீர். ஒரு விரல் தொட்டால் உடலது நாரும், இருவிரல் தொட்டால் மணியது நாரும். ஒருவர் கை தொட்டால் எண்ணங்கள் ஈடேறும், இருவர் கை தொட்டால் ஆவிதான் இடமாறும். படுவாய் நீ பாடு, கூடு விட்டு கூடு. அருமையான பாட்டு, ஆழ்ந்த கருத்துக்கள். இருந்தாலும் தீரவில்லை என் சந்தேகம். இதன் மூலம் நீர் கூற வரும் கருத்து, ஒரு மனதில் எதையாவது நினைத்துக் கொண்டு இந்த மணியை தொட்டால் அந்த காரியம் நடக்கும். இருவர் ஒரே சமயத்தில் இந்த மணியை தொட்டால் விபரீதமாயிடும். அதனாலதான் இந்த ஊர் மக்கள் இந்த மணி மேல இவ்வளவு மரியாதையா இருக்காங்க. இதை வெளிநாட்டுக்கு கடத்துறதுக்கு ஒரு கேடி கும்பலும் பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இப்படி பந்தோபஸ்து இல்லாம தொங்க விட்டுருக்கீங்களே, எவனாவது அத்து புடிங்கிட்டு ஓடிட்டானா என்ன பண்ணுவீங்க? இது என்ன பாத்தியா, ஒரே வீச்சு வீசிட மாட்டேன். அப்படின்னா நம்ம வந்த காரியத்தை கொஞ்சம் கவனமா தான் பண்ணணும். என்ன பண்ண போறேன்? ஹோமம். அப்ப நான் கிளம்பிக்கிட்டுமா? பிரசாதம் எடுத்துங்க. ஒரு சாதமும் வேண்டாம், ஏதாவது பங்கு கடையில சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டா செவர் இருக்கிறது சொல்றது இல்லையா? மணிகண்டேஸ்வரா, சாமி செத்துட்டாராப்பா? இல்லடா, மயக்கமா இருக்காரு சாமி. நான் இது வரைக்கும் யாரும் இப்படி மயக்கினதில்லை. எல்லாம் மணிக்காகத்தான். ஐ ஆம் சாரி.